வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போறீங்க, உச்சத்தை தொட போறீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது, ராஜயோகம் இருக்குது, விபரீத ராஜயோகம் இருக்குது, இனிமே உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது, இனிமே நீங்க தான் டாப்பு, இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும். சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதிவு போடுறாங்களே சார், அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா, லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம். இருக்கிறது 12 ராசி. ஒவ்வொரு ராசியிலுமே இந்தியாவில் மட்டுமே 12 கோடி பேர் மேல இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிருவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கணும். இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும். நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனால கோடீஸ்வர யோகம், கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது, இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க. ஓகே, இந்த பதிவை பொறுத்தளவு 2 பகுதியா சொல்ல போறேன். முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன். 2ஆம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும், உங்களுடைய கர்மா மாறுபடும், உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும். ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ்ஸான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். இப்ப பகுதி 1க்குள்ள போகலாம். மிதுனம் ராசியை பொறுத்தளவு அஷ்டம சனி விலகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா அஷ்டம சனி விலகுனா எந்த ஒரு சுவடும் தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில பலர் இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த தருணத்துல உங்களுக்கு 2024ஆம் ஆண்டுல ஏப்ரல் மாதத்துல குரு பெயர்ச்சி மூலமாக மே மாதம் முதல், அதாவது ஏப்ரல் முடிஞ்சு மே மாதத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 12ஆம் இடத்துல உட்கார்றாரு. இது ரொம்ப பிளஸ் ஆன விஷயம். அதே சமயம் 4ஆம் இடத்தில் கேதுவும் 10ஆம் இடத்தில் ராகுவும் இருக்க போறாங்க. 9ஆம் இடத்தில் சனி இருந்துகிட்டு இருக்கார், பாக்கிய சனி அப்படிங்கிற நிலையில. இது மாதிரியான சூழல்ல பொருளாதார ரீதியாக ஏற்றம் மிகுந்த ஒரு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அதே நேரம் பாத்தீங்கன்னா வண்டி, வாகனம், சொத்து, தாயார் வழியில சில கசப்பான விஷயங்கள் அல்லது இந்த சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தவிர்க்க முடியாத செலவுகள், அதாவது வண்டி ஏதாவது செலவு வச்சிரும், வீடு ஏதாவது பிரச்சனை ஆயிரும், தாயாருக்கு உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய பாதிப்பு இருந்திருக்கும். அந்த பாதிப்பை இந்த 2024ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மிதுனம் ராசிக்கு சரி செய்யக்கூடிய அமைப்புல இருக்குது. அதாவது அஷ்டம சனி காலகட்டத்துல உங்களை முடக்கி போட்டிருக்கும், எதுவுமே செய்ய முடியாம, என்ன பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா நவர முடியாம உங்களை கட்டி போட்டிருக்கும். இப்போ அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு டோட்டலா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, எல்லாம் பக்கா. நீங்க திருமண பக்கமெல்லாம் வெற்றி. நீங்க பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பாத்தீங்கன்னா போய் கை வச்சாலும் அப்படியே தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓவர் பில்டப் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஆசையை தூண்டி ஏமாற்றக்கூடிய ஒரு பாவமான செயல், அந்த மாதிரி சொல்றதெல்லாம். ஸோ அதனால அதுக்காக நான் உங்களுடைய பாத்தீங்கன்னா கெட்டதுதான் உங்களுக்கு நடக்குங்கிறது சொல்ல வரல. நல்லது நடக்கும், அளவா நடக்கும். இவ்வளோ பெரிய அளவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதனால நடக்கல அப்படிங்கிறத பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஸோ இந்த 2024ஆம் ஆண்டுல உங்களுடைய தொழிலாகட்டும், வேலையாகட்டும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் இருக்கும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களால் ரெக்கவரி பண்ண முடியும். நிறைய பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி, அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் வேலையில. ஸோ வேலையை பொறுத்தளவு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும், வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழிலை பொறுத்தளவு லாபம் அதிகரிக்கும். இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க.
ஏன்னா இப்போ உங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாயை விடாதீங்க. நீங்கள் வாயை விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு காசு வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் காசு லாக் ஆயிரும். ஸோ அதனால எக்காரணம் கொண்டும் யாருக்கும் பொருளாதார ரீதியாக வாக்குறுதி கொடுக்காதீங்க. கேட்டால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வந்துகிட்டு இருக்குது, வர்றதை பொறுத்து என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன், அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற லெவலில் சொல்லணுமே தவிர, இனிமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமே நான் எல்லாம் உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி வாக்கு தரக்கூடாது. இதை நல்லா மைண்டில் வச்சுக்குவாங்க. அதே தருணத்தில் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் தரக்கூடாது. அதாவது வந்து இவருக்கு நான் பொறுப்பு, இவர் காசு கட்டலைன்னா அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபாரிசு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்கன்னா இதனால் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னா, சக ஊழியர்கள் அதாவது கொலீக்ஸ் இவங்க கிட்ட இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக ஆரம்பிச்சிடும். ஜென்ம குரு 12ஆம் இடத்துல வர்றதுனால ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னு அப்படின்னா, 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது விரயஸ்தானம். அந்த இடத்துக்கும் சுபகிரகம் வராரு. ஸோ சுபகிரகம் விரயஸ்தானத்தில் வந்து அமர்வது என்பது உங்களுக்கு சுபகாரியங்களை ரொம்ப ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா கையில கொண்டு வந்து கொடுத்துரும், அல்வா மாதிரி. இது உங்களுடைய ராசிக்கு தான், நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே அமைப்பு உங்க ஜாதகத்துல மேட்ச் ஆகணும். அப்படின்னா தான் இந்த சுபகாரியம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே திருநெல்வேலி அல்வா மாதிரி சல்லுன்னு வந்து இறங்கும். இல்லை அப்படின்னு வைங்க, கல் மாதிரி நிற்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடவே கூடாது. ராசியில் எல்லாம் சூப்பராக சொன்னாங்க சார், சுபகாரியம் சொன்னாங்க சார், எனக்கு ஏன் சார் எதுவுமே நடக்கலைன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதை தரக்கூடிய வகையில் இல்லைன்னு அர்த்தம். இதே சுய ஜாதகம் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னு வைங்க, கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சுபகாரியம் எனக்கு இன்னும் நடக்கவே இல்லை, இதுக்காக நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். அது திருமணமாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், நல்ல ஒரு தொழில் வைக்கிறதா இருக்கலாம். சரிங்களா? நான் அப்பாவா வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அம்மாவா வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடியல அப்படிங்கிற ஒரு சூழலா இருக்கலாம். தாத்தாவா வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், பாட்டியா வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், பேர பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது மாதிரி என்னெல்லாம் சுபகாரியங்கள் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த 2024ல மிதுனம் ராசிக்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நோட் ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஜாதகத்துக்கும் அதே அமைப்பு இருக்கணும். சரிங்களா? இது இல்லை அப்படின்னா பிம்பிளிக்கா பிளாக்கி தான். சரி, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுகஸ்தானம் பாதிக்கப்படுது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாகக்கூடிய இதே தருணத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நலம் பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் உண்டு, உங்களுடைய தாயாருக்கும் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் கன்னி அப்படிங்கிற இடத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் கனெக்டாக இருக்குதோ அந்த கிரகம் சார்ந்த உறவுகளுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து ப்ளஸ்ஸான விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, மைனஸான விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இது உங்களுடைய ராசிக்கு. சரி, இப்போ ராசிக்கு சொல்லப்பட்ட எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிருமா சார் அப்படின்னா 100% கிடையாது. சரிங்களா? ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்கு இத்தனை வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் லொட்டு லொசுக்கு என்ன போட்டாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நம்பாதீங்க தயவு செஞ்சு. அதை நம்பி இறங்கிடாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பகுதி 2ல் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தோன்னா 1 ஹவருக்கு மேலே ஓடும். அவ்வளோ நேரம் முதல்ல இப்போ நான் போடுற இந்த பதிவையே முழுசாக எத்தனை பேர் பார்க்குறீங்கிறது தெரியாது. சரி, ஓகே. பகுதி 2ல் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரி, பகுதி 2க்குள்ளே போகலாம். பகுதி 2 பொறுத்தளவு இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சார்ட் அப்பப்போ வந்துட்டு போகும். அந்த சார்ட்டில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நன்மை எந்தளவு தீமை எந்தளவு அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் வைஸ் குறிப்பிட்டிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல. உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த இடங்கள்ல கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும், எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும், தீமைகள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100% நல்லது, 150% கெடுதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன், பேட் அப்படின்னு.
ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல சுபகிரகங்கள் கனெக்ட் ஆனிச்சுன்னா அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும். அசுப கிரகங்கள் கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா 150%, அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுங்க வந்து சுபகிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுபகிரகங்கள்னு அர்த்தம். அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மேசத்துல சூரியன் இருக்குது, அதாவது இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபகிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்துக்கலாம். ஸோ மேசத்தில் சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா, மாமனார், முதல் மகன், இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து 200% உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன், 50% தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன். ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுபகிரகங்கள், அதாவது குரு பகவான், சுக்கிர பகவான், அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. இன்கேஸ் உங்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க, அப்போ உங்களுக்கு தீமையும் 200% இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததா மிதுனத்தை பொறுத்தளவு நன்மை 50%, கெடுதல் 100% கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். சரிங்களா? ஸோ இப்போ மிதுனத்திலையும் துலாம்லையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலியமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும். இதே எங்கள் கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேது இருக்குது, ராகு இருக்குது, சனி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது, செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது, செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும். இதே அந்த இடத்துல குரு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு, குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காரு, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதி தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதே வந்து கடகம் பாருங்க, கடகத்துல உள்ள மாதிரி தான் தனுசுலையும் கொடுத்துருப்பேன். ஸோ கடகத்துலையும் தனுசுலையும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி தான் கிடைக்க போகுது. சரிங்களா? சிம்மத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இதுல மேசத்துல உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும். சரிங்களா? ஸோ சிம்மத்திலையும் சரி மேசத்துலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். கெட்ட கிரகங்கள் கனெக்ட் ஆனிச்சுன்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது, அதாவது கன்னியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 200% கெடுதல், 100% நன்மை. அதாவது இங்கே சுபகிரகங்கள் இருந்தது அப்படின்னா 100% நன்மைகளையும் கொடுத்து 200% கெடுதலையும் அதுவே கொடுக்கும். முன்னாடி உள்ளதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன், அசுபகிரகங்கள் தனியாக பலன். இங்கே எப்படி கொடுக்க போகுதுன்னா சுபகிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும். அதாவது நான் தான் வில்லன், நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரே நல்லது பண்ணுவார், அவரே கெடுதலும் பண்ணுவார். சொல்லுவாங்களே, அவரே கொண்டாந்து பாம் வைப்பாராம், அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம். அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் பண்ண போறாரு, நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு. நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும். நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்துல கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமாக இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. கெட்டது வந்தால் கூட அந்த கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துறாது. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது மகரத்தில் நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி. கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு. ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது, சனி இருக்குது, சனி ராகு சேர்ந்து இருக்குது, செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது, செவ்வாய் கேது சேர்ந்து இருக்குது, செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது, சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்குது, சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதியாக கொடுக்கும். குரு இருக்குது, குரு சுக்கிரன் இருக்குது, குரு சந்திரன் சேர்ந்து இருக்குது, அப்படிங்கிற அமைப்புல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை முழுசா கொடுக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 300% நல்லது பண்ணும், 300% கெடுதல் பண்ணும். அதாவது குருவோ சுக்கிரனோ இருந்ததுன்னா 300% நன்மை உண்டு. குருவையும் சுக்கிரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் 3 மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும். அது சந்திரனா இருந்தாலும் சரி, சந்திரன், செவ்வாய், புதன், அப்புறம் வந்து சனி, ராகு, கேது, யார் இருந்தாலுமே அங்கே கெடுதல் அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுல மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில எப்படி சொன்னேன், கண்ணில வந்து பாத்தீங்கன்னா கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன்,
யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது, அடிக்கலாம், ஆனால் நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி. இங்கே வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, கெடுதல் மட்டும்தான் இங்கே வந்து இருக்குது. நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் பூர்வ புண்ணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமாக இருக்கணும். ஸோ மீனத்தில் ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து 300% கெடுதல் கொடுக்கும். விச் மீன்ஸ் 3 மடங்கு கெடுதல் அப்படிங்கிற கொடுக்கும். இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க, அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரு இருக்குது, சுக்கிரன் இருக்குது, சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 3 மடங்கு கெடுதல். இதே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது, சனி இருக்குது, அங்கேயே ராகு இருக்குது, ஆனால் அங்கேயே கேது இருக்குது, செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது, செவ்வாய் கேது சேர்ந்துருக்குது, சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்குது, சுக்கிரன் கேது சேர்ந்துருக்குது, சனி ராகு சேர்ந்துருக்குது, சனி கேது சேர்ந்துருக்குது, சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்துருக்குது. இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் கனெக்ட் ஆனாலுமே 3 மடங்கு கெடுதல், மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போக போகுது. ஸோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மீனம், செகண்ட் பிளேஸ்ல கன்னி அப்படிங்கிறது இருக்குது. பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது, தசாபுத்தி அப்படின்னு. அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியா இருந்துச்சுன்னா இதுல உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம். அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராம தடுக்கலாம். இந்த சக்தி எல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசாபுத்திக்கு இருக்குது. ரொம்ப முக்கியமா இது பகுதி 3ங்கிற ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்ல போறேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி 3க்குள்ள போகலாம். அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது உங்களுடைய ராசியில பிறந்திருக்கிற எல்லாருமே 12 லக்னம் இருக்குது. 12 லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. ஸோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன். இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முக்கியமா கும்பத்துல குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான். ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும். மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. கடகம் தனிமை கொடுக்கும், இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும். கன்னி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும். துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும். விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம். தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க. மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கும்பம் மன உளைச்சல், தனிமை, பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம். மீனம் நிம்மதியின்மை, அவமானம் என்பது தரும்.